வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். வாழ்க்கை என்பது நம் திரையில் பார்க்கும் வண்ணமயமான பிம்பம் அல்ல. குறிப்பாக பருவ வயதில் ஏற்படும் ஈர்ப்பு என்பது பல நேரங்களில் காதல் என்ற பெயரில் நம் கண்களை கட்டிவிடுகிறது. பள்ளிக்கூடம் செல்லும் வயதில் உலக அறிவு ஏதுமின்றி சினிமாத்தனமான காதலை உண்மை என்று நம்பி வீட்டை விட்டு வெளியேறும் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் கொடூரமானவை. வறுமை, தனிமை, சமூக புறக்கணிப்பு என அடுக்கடுக்கான இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு பெண் தன் குழந்தையை எப்படி காக்கிறாள் என்பதே இந்த தியாக பயணம். இந்த பாசதாபம் நிறைந்த கதை இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு தாயின் போராட்டத்திற்கு சான்றாகவும் அமையும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ரோட்டோரமா கையேந்தி பவனில் நின்றுட்டு இருந்த பாண்டி கேட்டான். ஆனா 10வது படிக்கிற செல்விக்கு அவன் பேச்சு காதல விழல. காலேஜ் 2ஆம் வருஷம் படிக்கிற அந்த ஹீரோ கார்த்திக் மேல அவளுக்கு அப்படி ஒரு கிறுக்கு. கார்த்திக் பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். 2 பேருக்கும் பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பழக்கம். 10ஆம் வகுப்பு படிக்கும் செல்வி கையில் புத்தக பையோடு பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறாள். ரோட்டோட கடையில் நண்பர்களுடன் நின்றிருக்கும் கார்த்திக் செல்வியை பார்த்ததும் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அவளுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். கார்த்திக், என்ன செல்வி, இன்னைக்கு ரொம்ப நேரமாச்சு போல, ஸ்கூலுக்கு நான் வேணா ட்ரா பண்ணட்டுமா? செல்வி வெக்கத்துடன், ஐயோ வேணாம் கார்த்திக் அண்ணா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. கார்த்திக் சிரித்து கொண்டே, அண்ணான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்னை இந்த வெயில்ல நடக்க விட எனக்கு மனசு வரல, அதான் கேட்டேன். அவன் பேசும் விதம், அந்த ஸ்டைலான பைக், சினிமா ஹீரோ போன்ற தோற்றம், இவை அனைத்தும் செல்வியின் பிஞ்சு மனதை மெல்ல ஆக்கிரமிக்கின்றன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை யாருக்கும் தெரியாமல் ஊர் ஓரத்தில் இருக்கும் ஒரு பூங்காவில் இருவரும் சந்திக்கிறார்கள். செல்வி, கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு, வீட்டில் தெரிஞ்சா கொன்னுடுவாங்க, எனக்கு இன்னும் ஸ்கூலே முடியல. கார்த்திக் அவள் கைகளை பிடித்து, செல்வி, இந்த உலகத்துல பயந்தா வாழ முடியாது. உன் மேல எனக்கு இருக்கிறது வெறும் ஆசை கிடையாது, உயிர். நீ என் கூட இருந்தா போதும், நான் உன்னை ஒரு ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். கஷ்டம்னா உனக்கு என்னன்னே தெரியாம நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்ப மாட்டியா? செல்வி, நம்புறேன். ஆனா கார்த்திக், ஆனா எதுவுமே இல்லை. நமக்கான நான் எவ்வளவு வேணா உழைப்பேன், உனக்கு ஒரு குறை வராது. இந்த வார்த்தைகள் செல்விக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருகின்றன. நிஜ வாழ்க்கையின் கஷ்டங்கள் தெரியாத அவளுக்கு அவனது வார்த்தைகள் ஒரு கோட்டையாக தெரிகின்றன. ஒரு நாள் மாலை செல்வியும் கார்த்திக்கும் பேசிக்கொண்டிருப்பதை செல்வியின் தந்தை பார்த்து விடுகிறார். வீடே போர்க்களமாகிறது. தந்தை செல்வியை அடித்து அறையில் பூட்டுகிறார். தந்தை, ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க? 10வது கூட முடிக்கல, அதுக்குள்ள ஒருத்தன் பின்னாடி போறியா? அவன் படிக்காத பொறுக்கிடி, உன்னை நடுத்தெருவில் நிறுத்திடுவான். செல்வி அழுது கொண்டே, இல்லப்பா, அவர் நல்லவர், அவர் என்னை நல்லா பார்த்துப்பார். தாய், அறிவில்லாம பேசாத செல்வி, சினிமாவில் வரதெல்லாம் நிஜம் கிடையாது. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமாடி? இப்படி அடம்பிடிக்கிறியே. நாளைக்கு ஒரு வாய் கஞ்சு அவன் எங்கே போவான்? பெற்றோரின் அறிவுரைகள் செல்விக்கு உபதேசமாக தெரியவில்லை, மாறாக தன் காதலுக்கு வரும் இடையூறாகவே தெரிகின்றன. பெற்றோர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற தவறான எண்ணம் அவளுக்குள் ஆழமாக பதிகிறது. அறையில் பூட்டப்பட்டிருக்கும் செல்விக்கு கார்த்திக்கிடமிருந்து ஒரு இரகசிய தகவல் வருகிறது. அவன் வீட்டின் பின்புறம் வந்து நிற்கிறான். கார்த்திக் தாழ்ந்த குரலில், செல்வி, இப்படியே இருந்தா உனக்கு வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. நம்ம இப்போ கிளம்பலானா என்னைக்கும் ஒன்னா சேர முடியாது. வா என் கூட, நான் இருக்கேன் உனக்கு. செல்வி, கார்த்திக், எனக்கு பயமா இருக்கு, வீட்டை விட்டு வந்தா அப்புறம் அவ்வளவுதான். கார்த்திக், என்னை நம்பு செல்வி, நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம்? நாளைக்கு விடியும் போது நம்ம ஒரு புது வாழ்க்கையில் இருப்போம். கார்த்திக் கொடுத்த அந்த போலி தைரியம் செல்வியின் பயத்தை மறைக்கிறது.
தன் பெற்றோரின் அன்பையும் தன் எதிர்காலத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வெறும் ஒரு ஸ்கூல் பையோடு ஜன்னல் வழியாக குதித்து அவனுடன் ஓடுகிறாள். ஊரை விட்டு வெகு தூரம் வந்து விட்டார்கள். ஒரு சிறிய வாடகை அறை, சுற்றிலும் அழுக்கான சுவர்கள், ஒரு பழைய பாய் மட்டுமே இருக்கிறது. செல்வி, கார்த்திக், பசிக்குது, ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? கார்த்திக் தன் பையை துழவுகிறான். இரு செல்வி, கையில் இருந்த காசு எல்லாம் ஆட்டோவுக்கும் ரூம் ரெண்டுக்குமே செலவாயிடுச்சு. என்கிட்ட இப்போ வெறும் 50 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சு இன்னைக்கு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செல்வி, ஆனால் நீங்கள் நான் சொன்னீங்க என்னை பார்த்துப்பீங்கன்னு. எனக்கு பயமாக இருக்கு கார்த்திக். வீட்டில் இப்போ தேடுவாங்களே. கார்த்திக், தேடுனா தேடிட்டு போகிறாங்க. இனிமே உனக்கு நான் தான் எல்லாம். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணும் செல்வி. படிப்பு வேற பாதியிலே நிற்கிது. செல்வி ஜன்னல் வழியாக பார்க்கிறார். இருட்டில் அறிமுகமில்லாத ஊர். அவள் கண்களில் முதல் முறையாக ஒரு இனம் புரியாத பயம் எட்டி பார்க்கிறது. வேலையில்லா திண்டாட்டம். 1 வாரம் கழித்து கார்த்திக் வேலை தேடி அலைகிறான். செல்வி அந்த சிறிய அறையில் தனியாக இருக்கிறாள். களைப்பாக வருகிறான் கார்த்திக். எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க செல்வி. இல்லாட்டினா டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஹெல்ப்பராக சேர சொன்னாங்க. ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி. செல்வி, அங்கேயாவது சேருங்க கார்த்திக். அரிசி வாங்க கூட காசு இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நாம் ஏன் ஓடி வந்தோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? கார்த்திக், அவங்க எங்க கேட்டுப்பட்டால் நமக்கு என்ன? ஆனால் செல்வி, எனக்கு இந்த வாழ்க்கை பழகலை. வீட்டில் இருந்தப்போ நான் ராஜா மாதிரி இருந்தேன். இங்கே ஒரு டீ குடிக்க கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கார்த்திக்கின் பேச்சில் மெல்ல எரிச்சல் தலை தூக்குகிறது. அவனது ஹீரோ பிம்பம் மெல்ல உடைய தொடங்குகிறது. செல்வி சமையல் செய்ய முயல்கிறாள். ஆனால் காசு இல்லாததால் வெறும் கஞ்சி மட்டும் வைக்கிறாள். கார்த்திக் கஞ்சியை பார்த்து, இதுக்கு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேனா? எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட வழி இல்லையா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? செல்வி அழுது கொண்டே, நீங்கள் தானே சொன்னீங்க ராணி மாதிரி வச்சுப்பேன்னு. இப்போ ஏன் என்னை கத்துறீங்க? நான் வரேன்னு சொன்னேன்னா நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சு கேட்டு உன் பின்னாடி வந்தது என் தப்பு தான். இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நான் இந்த ஓட்ட வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இந்த உரையாடல் செல்வியின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருக்கும். அவளது காதல் கோட்டை சரிந்து விழுவதை அவள் உணர்கிறாள். செல்வி கர்ப்பமாகிறாள். வறுமை தலைவிரித்தாடும் நேரத்தில் செல்வி மயக்கமடைந்து விழுகிறாள். டாக்டர், தம்பி, உங்கள் மனைவிக்கு இப்போது 3 மாதம். நல்லா சாப்பாடு கொடுங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. வெளியே வந்ததும் கார்த்திக், ஏன் செல்வி, இப்போ இது தேவையா? நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் இன்னொரு உயிர் வேறையா? நான் எப்படி இதெல்லாம் சமாளிப்பேன்? செல்வி தன் வயிற்றை தொட்டு கொண்டு, இது நம்ம குழந்தை கார்த்திக், ஏன் இப்படி பேசுகிறீங்க? கார்த்திக் வெறுப்புடன், உனக்கு ஒன்றும் தெரியாது. இனிமே வர நரகத்தை நீ பார்க்க போகிற. குழந்தை பிறந்து 2 வயதாகிறது. வறுமை தாண்டவமாடுகிறது. கார்த்திக் இப்போது அடிக்கடி குடித்து விட்டு வருகிறான். ஒரு அதிகாலை வேளையில் செல்வி கண் விழித்து பார்க்கிறாள். ஆனால் பக்கத்தில் கார்த்திக் இல்லை. செல்வி பயத்துடன், கார்த்திக், கார்த்திக் எங்கே? குழந்தை அஜய் பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறான். தலையணை அடியில் ஒரு கசங்கிய காகிதம் இருக்கிறது. அதிலுள்ள வரிகள் செல்வியின் உலகையே உறைய வைக்கின்றன. செல்வி, என்னால் முடியலை. இந்த வறுமையும் குழந்தையோட அழுகையும் எனக்கு நரகமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிறான்னு சொல்லிட்டாங்க. நான் என் பழைய வாழ்க்கைக்கே போகிறேன். என்னை தேடாத. முடிஞ்சால் நீயும் உன் வீட்டுக்கு போயிரு, இல்லைனா உன் இஷ்டம். செல்வி கதறி அழுகிறாள். என்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டியே கார்த்திக். உன் பேச்சை நம்பி வந்தேனே. இப்போ என் குழந்தையோட நான் எங்கே போவேன்? கையில் காசில்லை, வயிற்றில் பசி. செல்வி ஒரு கிணற்றின் அருகே குழந்தையுடன் நிற்கிறாள். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவளுக்கு வருகிறது.
அழுது கொண்டே, வாடா கண்ணா, நம்ம 2 பேரும் போயிடலாம். இந்த உலகம் நமக்கானது இல்லை. அப்போது அந்த 2 வயது குழந்தை அஜய் தன் பிஞ்சு கையால் செல்வியின் கண்ணீரை துடைத்து, அம்மா பசிக்குது என்று மழலை மொழியில் கேட்கிறான். செல்வி திடுக்கிட்டு நிற்கிறாள். இல்லை, நான் செத்துட்டா இவன் என்னவனா? இவனை அனாதையா விட்டுட்டு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னை ஏமாத்திட்டு போன அந்த மனுஷனுக்கு முன்னாடி என் மகனை ஒரு ராஜாவா வளர்த்து காட்டணும். அதுதான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. செல்வி இப்போது பழைய செல்வி இல்லை. அவள் ஒரு போராளியாக மாறுகிறாள். அவள் பார்க்கும் வேலைகள் ஒவ்வொன்றும் கண்ணீரை வரவழைக்கும். ஹோட்டல் வேலை, எச்சில் இலையை தூக்குகிறாள். ஏய் சின்ன பொண்ணு, எதுக்கு இதெல்லாம் என கேட்கும் கேலி பேச்சுகளை காது கொடுத்து கேட்பதில்லை. சிமெண்ட் மூட்டை சுமந்தல், கொளுத்தும் வெயிலில் தலையில் பாரத்தை சுமக்கிறாள். முதுகு வலிக்கிறது, கை கால்கள் வீங்குகின்றன. மறைக்கப்பட்ட பசி. ஹோட்டலில் கிடைக்கும் ஒரு பொட்டலம் உணவை தான் சாப்பிடாமல் தன் மகனுக்காக கொடுக்கிறாள். தன் பழைய கஞ்சை குடித்துவிட்டு தூங்குகிறாள். செல்வி தன் மகனிடம், அஜய், நான் பட்ட கஷ்டம் உனக்கு வரக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். இந்த சமூகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரர், தெரிந்தவர் என செல்வி இவ்வளவு கஷ்டப்படுற. உன் வயசுக்கு ஒரு துணையை தேடிக்க வேண்டியது தானே? உனக்கு நான் உதவி செய்கிறேன். தவறான நோக்கத்தில் பேசுகிறார். செல்வி ஆவேசமாக, என் மகனுக்கான நான் பிச்சை வேணா எடுப்பேன், ஆனால் என் மானத்தை விற்க மாட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அப்புறம் நான் வேற மாதிரி ஆகிடுவேன். போங்க இங்கிருந்து. காலச்சக்கரம் சுழல்கிறது. 25 ஆண்டுகள் உழைத்து தேய்ந்த செல்வியின் கைகள் இப்போது ஒரு பெரிய அலுவலகத்தின் வாசலில் நிற்கின்றன. அங்கே அஜய் சிஇஓ என்ற போர்டு இருக்கிறது. அஜய் காரிலிருந்து இறங்கி ஓடி வந்து செல்வியின் கையை பிடிக்கிறான். அம்மா, ஏன் இங்கே வெயில நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. செல்வி புன்னையுடன், இல்லடா, இந்த இடத்துல உன்னை பார்க்கும்போது என் 25 வருஷம் வேலையும் காணாமல் போயிடுச்சு. நான் ஜெயிச்சிட்டேன் அஜய். அஜய் ஒரு பெரிய நிறுவனத்தின் சிஇஓ. அவனது அறையில் ஒரு முதியவர் கிழிந்த சட்டையுடன் நரைத்த முடியுடனும் அமர்ந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, காலம் கைவிட்ட கார்த்திக். கார்த்திக் தழுதழுத்த குரலில், சார், ரொம்ப புண்ணியமாக போகும். என் பொண்ணுக்கு கல்யாணம். கொஞ்சம் பண உதவி செஞ்சிங்கன்னா. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் தான் உங்கள் பேரை சொல்லி இங்கே அனுப்பி வச்சாங்க. நீங்கள் ரொம்ப தர்மம் செய்கிறவங்கன்னு கேள்விப்பட்டேன். அமைதியாக, கவலைப்படாதீங்க பெரியவரே, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் இதோ என் அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க சம்மதம் இல்லைன்னா நான் எந்த பெரிய முடிவும் எடுக்க மாட்டேன். அவங்க தான் என் தெய்வம். அப்போது கதவு திறக்கிறது. கம்பீரமான பட்டு புடவையில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் செல்வி உள்ளே நுழைகிறாள். அவளது முகம் இத்தனை கால போராட்டத்தால் முதிர்ச்சியும் ஒரு தேஜஸும் பெற்றுள்ளது. செல்வியை பார்த்ததும் கார்த்திக் அதிர்ச்சியில் உரைகிறான். அவன் கைகள் நடுங்குகின்றன. செல்வி அவனை அடையாளம் கண்டு கொள்கிறாள். ஆனால் அவள் கண்களில் பயமோ பழைய காதலோ இல்லை. கார்த்திக் குரல் நடுங்க, செல்வி, நீயா? நீ எப்படி இங்க? அஜய் குழப்பத்துடன், அம்மா, இவர் உங்களுக்கு தெரியுமா? செல்வி நிதானமாக ஒரு சிறு புன்னகையுடன், தெரியும் அஜய். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி ஒரு குழந்தையையும் அவன் அம்மாவையும் நடுத்தெருவில் விட்டுட்டு போனாரே, அதே கார்த்திக் தான் இவர். அஜய் ஆவேசமாக எழுகிறான். அவன் கண்கள் சிவக்கின்றன. தன் தாயின் கண்ணீருக்கு காரணமானவனை பார்த்ததும் அவன் கோபம் எல்லை மீறுகிறது. நீயா? என் அம்மாவை அநியாயமா விட்டவன் நீதானா? வெளியே போ, இப்போவே வெளியே போ. செல்வி அஜயை தடுத்து நிறுத்துகிறாள். கார்த்திக் தரையில் அமர்ந்து கதறி அழுகிறான். கார்த்திக், செல்வி, என்னை மன்னிச்சிரு. அன்னைக்கு என் அம்மா அப்பா பேச்சு கேட்டு உன்னை விட்டுட்டு வந்தேன். ஆனால் நிம்மதியா இல்லை. இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியா நிற்குது. அதான் உதவி கேட்டு வந்தேன். தெரியாம உன் பையன்கிட்டயே வந்துட்டேன். செல்வி கார்த்திக்கின் அருகில் குனிந்து அமர்ந்து மிக நிதானமாக பேசுகிறாள்.
கார்த்திக், அன்னைக்கு நீ அந்த ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு ஓடி போனீங்க. அப்போ நான் செத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா என் பையனோட பசி என்னை சாக விடலை. நீ என்னை ராணி மாதிரி வச்சுப்பன்னு சொன்ன. ஆனா என்னை வேலைக்காரியா மாத்தின. நான் மற்றவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சப்போ, சிமெண்ட் மூட்டை தூக்குனப்போ என் உடம்புல இருந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உன்னை சபிச்சதுன்னு நினைக்கிறியா? இல்லை, அந்த வலி தான் என் மகனை இந்த இடத்துல கொண்டு வர எனக்கு வைராகியத்தை கொடுத்துச்சு. நீ அன்னைக்கு துரோகம் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய வெற்றியாளரா நின்று இருக்க மாட்டேன் கார்த்திக். கண்ணீருடன், நான் தோத்துட்டேன் செல்வி, நான் ரொம்ப தோத்துட்டேன். செல்வி தன் மகன் அஜயை பார்க்கிறாள். செல்வி, அஜய், இவருக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடு. அவர் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நாம் பட்ட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு வரக்கூடாது. ஆனால் மீண்டும் கார்த்திகை பார்த்து, கார்த்திக், நீ கேட்ட உதவி உனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த செல்வியோட வாழ்க்கையில் உனக்கு இனி இடமே இல்லை. நீ அன்னைக்கே செத்துட்ட. இப்போ இங்கே நிற்கிறது என் மகன் உதவி கேட்க வந்த ஒரு அந்நியன் மட்டும்தான். பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. கார்த்திக் கூணு குறுகி தன் குற்ற உணர்வில் அழுது கொண்டே வெளியேறுகிறான். செல்வி தன் மகனின் தோளில் சாய்ந்து கொள்கிறார். அவளது முகத்தில் ஒரு அமைதியும் தியாகம் என்ற திருப்தியும் இருக்கிறது. உண்மையான காதல் என்பது வார்த்தைகளில் இல்லை, ஒருவரை எக்காலத்திலும் கைவிடாத பொறுப்பில் இருக்கிறது. துரோகம் செய்தவர்கள் ஒரு நாள் உதவிக்காக கையேந்துவார்கள். ஆனால் தியாகம் செய்தவர்கள் எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.